பண்ணாலும் ஏன் மனசு ஆறாதுடா. பெத்த வயிறு எரியுது. அவளுங்க 2 பேரும் எனக்கு பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா அனுபவிப்பாளுங்க. இது என்னோட சாபம். ஐயோ அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, இந்தாங்க இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், முதல்ல இதை சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, தயவு செஞ்சு இதை எனக்காக சாப்பிடு. எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல. 2 நாள் ஆச்சுடா, 2 நாள் ஆச்சு. வந்தியா? இல்ல. இப்ப மட்டும் என்ன புதுசா கரிசனம்? தேவையில்லை போ. அப்படிதான் வச்சுக்கோங்க. உன் புள்ள உன்னை தேடி வந்திருக்குல்லம்மா, சாப்பிட்டியான்னு பார்த்துட்டு போக தான் வந்திருக்கேன். அதுக்காக வந்து சாப்பிடுமா. நான் இதை தொட மாட்டேன்டா. அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் மானம் கெட்டு போயிடல. ஓ அப்படியா? சரி, உன்னே ஒன்று சொல்றேன். நானும் காலையில இருந்து ஒரு வாய் சாப்பிடல. உன்னை ஒரு வாய் சாப்பிட வச்சுட்டு சாப்பிடலான்னு தான் நானும் சாப்பிடலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ சாப்பிட வேணாம். உனக்கு வாங்கிட்டு வந்த சாப்பாடை இங்கே வச்சுட்டு போறேன். நீ சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு, நானும் சாப்பிட்றேன். இல்லைன்னா நானும் சாகிற வரைக்கும் பட்னியாவே கிடக்கிறேன். டேய் நில்லுடா. மொக்கைய ஒரு அம்மா சென்டிமெண்ட் போட்டுட்டு இருக்கான். இத போய் இந்த அம்மா நம்புது. நிஜமா காலையில இருந்து நீ ஒண்ணும் சாப்பிடலையாடா? இல்லம்மா, சாப்பிடல. உட்காரு. இல்லம்மா, வேண்டாம். இப்ப நீ உட்கார போறியா இல்லையா? உட்காருடா. காலையில இருந்து ஏன்டா சாப்பிடாம இருக்க? நான் உனக்கு ஊட்டி விடுறேன் என்ன? சாப்பிடு. அம்மா, நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்றேன். இல்ல, முதல்ல நீ தான் சாப்பிடணும். சாப்பிடு. இந்த சிச்சி, 4 இட்லியை பார்த்ததும் எப்படி மனசு மாறிச்சு பாரு. ஷோ முடியலடா. இந்த நீ சாப்பிடு ராஜா. காலையில இருந்து ஏன்டா இப்படி வெறும் வயித்தோட இருக்க? உடம்பு என்ன ஆகுறது? சாப்பிடுமா, சாப்பிடுமா, சாப்பிடு. இந்த நீ சாப்பிடு. அம்மா அழாதீங்கம்மா. எனக்கு போதும் ஈசு, எனக்கு போதும். யாரும் என்ன தேடி வரலனாலும் என் மகன் என்ன தேடி வந்தான்ல, எனக்கு இட்லி வாங்கிட்டு வந்து எனக்கு ஊட்டினான்ல, எனக்கு அது போதும். எனக்கு அதுவே மனசெல்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா, வீட்ல இருந்து கோச்சிட்டு வந்துட்டோமே, இன்னும் வீட்ல இருந்து யாரையுமே காணோமேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என் மகன் வந்து எனக்கு தெம்பு கொடுத்துட்டு போயிட்டான். இதை தாண்டி போனு தான் ஆடலனாலும் தான் தசை ஆடும்னு சொல்லுவாங்க. இருந்தும் அந்த மலரு மந்திரம் போட்டு என் மாவன் மனச மாத்தி இருந்தாலும் அவனால முடிஞ்சுதா? பெத்த தாய அவனால பார்க்காம இருக்க முடிஞ்சுதா? அன்னைக்கு வேணும்னா
அவன் என்னை எதிர்த்து பேசியிருக்கலாம். ஆனா நேத்திக்கு என் புள்ள என்னை தேடி வந்துட்டான் பார்த்தல்ல. பெத்தவளுக்கு இதை விட வேற என்னடி வேணும்? சின்னம்மா, இததான் பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்க. புள்ள என்னதான் பண்ணாலும் அது எப்படி பெத்தவங்களுக்கு ஒன்னும் இல்லைங்கிற மாதிரி ஆகுதுன்னு எனக்கு தெரியலப்பா. சரி, உங்க புள்ளைய இம்புட்டு தூரம் தூக்கி வச்சு பேசுறீங்கல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன் என்ன அம்மா பாசத்தால அப்படியே அவனா கிளம்பி வந்தானா? அந்த அஞ்சலி புள்ள போய் போடா அம்மாவை கூட்டிட்டு வான்னு புத்திமதி சொன்னதுக்கு அப்புறம் தானே வந்தான். நியாயமா பார்த்தா நீங்க அஞ்சலியை தான் மெச்சுக்கணும். அவ சொல்லி தானே வெற்றியே வந்தா. யார் சொல்லி வந்தா எனக்கு என்னடி? அவன் வந்தான்ல, எனக்கு அது போதும். ஆமா சின்னம்மா, நானும் பவுனும் உங்க மேல உசிரே வச்சிருக்கோம். உங்களுக்காக என்னென்னமோ செய்யறோம். நாங்க பண்றதுல உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதுல்ல. ஐயோ அப்படி இல்ல. உங்க மகன் நேத்து 4 இட்லி வாங்கிக்கிட்டு அப்படியே லாந்திக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி எம்பிட்டு பெருமையா பேசுறீங்க. புரியுது சின்னம்மா. என்னதான் இருந்தாலும் மகன்தான் வசதி. நாங்கெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு இப்படி சொல்லாம சொல்லிவிட்டீங்க. ஏய் என்னடி ஈசு, அப்படியெல்லாம் இல்ல. நான் உன்னை போய் அப்படியெல்லாம் நினைப்பேனா? உனக்கும் அவனுக்கும் அப்படி ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லடி. எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். ஈசு, நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் ஈசு. மலரு சித்தி, சித்தி என்ன உங்க மருமக வந்துட்டு இருக்கா சித்தி. என்னடி சொல்ற? ஆமா சித்தி, அந்த மலர் தான் இங்க வந்துட்டு இருக்கா. அவளு ஏய் அங்கே நில்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப நீ? அதுவும் தனியா. உனக்கு நெஞ்சு அழுத்தம் ரொம்ப அதிகம் தாண்டி. அத்தை அடிச்சி வாய் மூட. இன்னொரு தடவை அத்தை கிட்டன்னு கூப்பிட்ட உனக்கு மரியாதையே கிடையாது, ஜாக்கிரதை. ஆமா எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? அதான் அந்த வீட்ல இருந்து என்ன துரத்தி விட்டுட்டல்ல. ஏதோ ஒதுங்கிறதுக்கு என் மகளோட வீடு இருக்குன்னு இங்க வந்திருக்கேன். இங்கேயும் வந்து ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு என்ன துரத்தி விடலான்னு பாக்குறியா? வேண்டாம், மரியாதையா சொல்றேன். எதுக்கு இங்க வந்திருக்க? அத்தை தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றது கேளுங்க அத்தை. என்ன சொல்லும்? இல்ல நீ அன்னைக்கு ஏதோ வீட்டுல பெரிய சண்டை நடந்து அத்தை கோச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அத்தை இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அண்ணி. அதான் இங்க வந்தேன். 1000 தான் இருந்தாலும் அது உங்க வீடு அத்தை. என்னைக்கா இருந்தாலும் அது உங்க வீடு தானே அத்தை. அதான் வீட்டுல இருக்கிற எல்லாரோட சார்பா நானே உங்களை பார்த்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன். தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் மறந்துருங்க அத்தை. நான் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன முதல்ல கண்ணீர் விடுறியா? என்னது என்ன சொன்ன? நம்ம வீடா? ஒரு 2 நாள் நான் அங்க இல்லைன்னதும் அது நம்ம வீடாயிடுச்சா? இத பாரு, நல்லா கேட்டுக்க. அங்க நான் இருந்தாலும் இல்லனாலும் அது என்னைக்கும் என் வீடுதான். பெருசா உறவு கொண்டாடிக்கிட்டு வந்துட்டா. இத பார், உன் நாடகத்தை எல்லாம் இந்த பொசுக்கு பொசுக்குன்னு வாயை பொத்திக்கிட்டு அலற உன் அப்பன் உன் அப்பத்தா இவங்க முன்னாடி போய் வச்சுக்க. என்கிட்ட எல்லாம் செல்லாது. இதெல்லாம் நான் எம்புட்டா பாத்துட்டு வந்துட்டேன். இத பாரு, உன் கண்ணு மட்டும் தாண்டி சும்மா அழுதுட்டு இருக்கு. மனசுக்குள்ள சிரிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் சொல்லவா? நான் வெச்சனே ஆப்பு உன் வீட்டுக்குள்ளேயே உன்னை இருக்க விடாம துரத்தி விட்டு
உன் மக வீட்டுக்கு வந்து ஓசி கஞ்சி குடிக்க வச்சுட்டேன்னு தானே நீ நினைக்கிற? எனக்கு தெரியும்டி. இல்ல அத்தை, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஏய், ரொம்ப பசுப்பாத. இப்படி பசுப்பிதான் எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியேன்னு என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போலான்னு தானே இங்க வந்திருக்க. ஐயோ அத்தை, மரியாதையா சொல்றேன், அப்படியே திரும்பி போயிடு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க அத்தை. நான் அப்படிலாம் எதுவுமே நினைச்சிட்டு வரல. உங்களை பார்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் தான் அத்தை வந்தேன். தயவு செஞ்சு வாங்க அத்தை. நீங்க இல்லாம அந்த வீடு வீடு மாதிரியே இல்ல அத்தை. நீங்க வந்தாதான் அந்த வீடு நிறையும். வாங்க அத்தை, போலாம் ப்ளீஸ் அத்தை. ஆத்தாடி ஆத்தே, சித்தி என்ன பண்றாங்கன்னு புரியுதா? சென்டிமெண்ட்ட புழியறாங்களாம். அப்படி உங்க மேல பாசம் வச்சிருக்கேன், நேசம் வச்சிருக்கேன்னு சென்டிமெண்ட்ட புழிஞ்சு உங்க மனச மாத்த பாக்குறாங்களாம். இவ ஊத்துற மகிடிக்கெல்லாம் நீங்க மயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சித்தி. ஏ, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. வீட்ல இருந்து யாரும் வரலன்னு வருத்தப்படாதீங்க. அதான் நான் வந்திருக்கேன்ல. எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு என் கூட வாங்க அத்தை. நிறுத்து. அங்கிருந்து இங்க வந்து யாரும் என்ன பார்க்கலன்னு உனக்கு யாரடி சொன்னது? யார் சொன்னது? ஏன் மகன் வந்தாண்டி? ஐயோ அம்மா, கோச்சுக்கிட்டு போயிட்டியே. எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் வந்தாண்டி. நான் சாப்பிட்டனோ இல்லையோன்னு சொல்லி எனக்கு 4 இட்லி வாங்கிட்டு வந்து அவன் கையாலேயே எனக்கு ஊட்டி விட்டாண்டி. நான் வேணான்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? என் அம்மா இல்ல, எனக்காக நீ சாப்பிட மாட்டியான்னு தேடி கலங்கி வந்து நின்னாண்டி. என்னமோ இப்ப வந்துட்டு உன் வீட்ல இருந்து யாரும் வரலன்னு குத்தி காட்டி பேசுறியா? எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க, யாரும் உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன வெறுப்பேத்திட்டு போலான்னு வந்தியா? போடி போடி, என் சிங்கக்குட்டி வந்தாண்டி. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ என்னதான் அவனை மயக்க வச்சிருந்தாலும் அவன் ஏன் புள்ளடி, ஏன் புள்ள. அம்மான்னு என்னதான் தேடி வந்தான். உன்கிட்ட வந்து சொல்லிருக்க மாட்டானே? நான் போய் எங்க அம்மாவை பாத்துட்டு வந்தேன்னு உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டானே? தெரியும், எப்படி சொல்லுவான்? சொன்னாதான் நீ அவன் கூட சண்டை போடுவியே, அதனாலதான் சொல்லிருக்க மாட்டான். ஆமா, என்னமோ நீதான் வீட்ல இருந்து வந்த மாதிரியும் யாரும் வராத மாதிரியும் அப்படியே நாடகத்தை கூட்டுற. இல்ல அத்தை, அவர் வந்தது சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. அவர் வந்திருந்தா அதுவும் எனக்கு சந்தோஷம் தானே. அவரும் வந்திருக்காரு, நானும் வந்திருக்கேன். எங்க 2 பேருக்காகவாவது. ஏய், சும்மா நிறுத்தடி. பக்கம் பக்கமா வசனம் பேசிக்கிட்டு கிளம்பு. இங்க பாரு, நீயா போயிட்டன்னா நல்லது. நாங்களே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினா நல்லா இருக்காது. பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்ஷன். அப்பப்பப்பப்பப்பப்பா, அம்மம்மம்மம்மம்மா, அடடடடடடடா, என்ன ஒரு அழுக, என்ன ஒரு அழுக. இந்த கண்ணீர் வரத்துக்கெல்லாம் சினிமா சீரியல்ல எல்லாம் ஏதோ போடுவாங்களே, பேர் என்ன? கிளிசரின். அது போடாமலே இவளுக்கு குடம் குடமா ஊத்துது. ஏய், உன்னதான் போன்றல, சும்மா சொல்ல சொல்ல நின்னுட்டே இருக்க. ஏய் போடி. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புத்தியில உரைக்காதா? சித்தி, இவ இப்ப உங்களை கூப்பிட வரல. உங்க வீட்ல இருந்து உங்களை யாருமே கூப்பிட வரல, பாத்தீங்களா? இந்த வீடே இப்ப ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு தம்பட்டம் அடிச்சிட்டு போக வந்திருக்கா.
என்னப்பா ஓட்டு போட போயிருந்தீங்களா? ஆமாப்பா, பேர பிள்ளைகளோட போய் இப்போ தாயா ஓட்டு போட்டு வரேன். எப்பா நீயும் காலகாலத்தில் போய் ஓட்டை போட்டு வந்துறியா? கூட்டம் இல்லாம தான் இருக்கு. கூட்டம் இல்லையா? கூட்டம் இல்ல. சரி சரி போறப்ப செல்வி மருமகளை எல்லாம் கூட்டு போயா. சரிப்பா சரிப்பா. டேய், அவன் அங்க என்னடா பண்ணிக்கிருக்கான்? போக மாட்டேங்குது. தெரியலைங்க அப்பச்சி, எதுக்கு கையை இப்படி அடிப்பிடிச்ச பாத்திரத்தை தேய்க்கிற மாதிரி இந்த தேய் தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு? டேய், அவனை இங்க கூப்பிடு. அண்ணா சொல்லு வெற்றி. அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலையில இருக்கமியா, ஒரு 5 நிமிஷம். டேய் விளக்கண்ண, அந்த முக்கியமான வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கூப்பிடுறான். அது ஒண்ணும் இல்லைங்க அப்பச்சி, ஓட்டு போடும்போது கையில வைப்பாங்கல்ல ஒரு மையி, ஆமா, அதைத்தான் போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கேன். கையில வச்ச மைய அழிச்சுக்கு இருக்கியா? எதுக்கிட்ட அழிக்கிறவன்? வேற எதுக்கு? இங்க வாங்கின காசுக்கு மேலூர்ல இருக்க ஓட்டை போய் காலையில போட்டு வந்துட்டேன். எங்க ஆத்தா ஊரு வாடிப்பட்டி பக்கத்துல இருக்குல்ல, ஆமா, எனக்கு அங்க ஒரு ஓட்டு இருக்கு. இப்ப இந்த மைய அழிச்சாதானே அங்க போய் போட முடியும். அவங்க கிட்டயும் கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு நீதி நேர்மை இருக்கணுமா இல்லையா? நாட்ரஸா, அப்பா நம்ம கூட்டத்துக்குள்ளே ஒரு கருப்பாடு இருந்திருக்கியா? இம்புட்டு நாளா நமக்கு தெரியாம போச்சு. அதான்ப்பா, இவனுக்கு எம்புட்டு தைரியம் இருந்திருந்தா ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கினது மட்டும் இல்லாம இதுல நியாயம் தர்மம்னு வேற பேசிக்கிட்டு இன்னொரு ஓட்டு வேற போடுவானாம்ல. இவனை சும்மா விடக்கூடாதுப்பா. வெற்றி, அண்ணே என்னையா இதே கணி என்ன? யோ என்னையா ஈரியா, தோராயமா அழிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த பிளேடை வச்சு சுரண்டி எடுத்த உடனே வந்துடுறேன். அண்ணே இங்க வாங்கண்ணே, நீ ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறவன்? அதுக்கு தான் நாங்களா இருக்கோம்ல. இங்க வா, மொத்தமா சுத்தமா அழிச்சு விட்டுறோம். யோ அழிச்சு விட்டுறியா? கனி, என்னண்ணே நீ அழிச்சு விடுறியா? சௌரியமா போச்சு. இத வந்துடுறேன். ஆமாண்டா தம்பி, வா வா. இத வந்துட்டோம்ல, சீக்கிரம் அழிச்சுட்டு ஓடிடணும்டா. நேரமாச்சு நேரமாச்சு. ஓட்டு போடணும். எங்க கைய நீட்டுறா கனி, எம்பிட்டு அழிச்சிருக்கன்னு பாப்போம். எப்படி? டே பரவாயில்லையடா, வெரி குட் வெரி குட். பாதிக்கு மேல அழிச்சிருக்க. இதே கனினா சும்மாவா? டேய் கனி, ஓட்டுக்கு துட்டு வாங்கினியே, அந்த துட்டு கையிலேயே வச்சிருக்க? பின்ன இந்த சோலையா வச்சுக்கோம்ல. காசு பணம் போட்டு மணி மணி, காசு பணம் போட்டு மணி மணி, காசு பணம் போட்டு மணி மணி, காசு பணம் போட்டு மணி மணி. என்னடா அப்பாங்க அப்பா அடி பிச்சிருவ ராஸ்கர். ஓட்டுக்கு காசு வாங்கினியா நீ? மாப்பிள மாமா, இந்தாங்க, இவன் பேரை சொல்லி கோயில் உண்டியல்ல போடுங்க. சரிங்க மாமா. கனி பேரை சொல்லி கோவில் உண்டியல்ல 3 தடவை சுத்தி போட்டுறேன். போச்சு. அது சரிண்ணே, இப்படி வா, நடுவில் நின்று கையை காட்டு. கையோட மைய அழிச்சு விட்டுருவோம். இல்லடா தம்பி, வேணாம். உன் கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி. நான் வர்றேன், நானே அழிச்சுக்கிறேன். அது எப்படி நாங்க இருக்கும்போது நீயா அழிப்ப? எதுக்கு இந்த கொலவெறி? பின்ன என்னடா, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஓட்டுக்கு துட்டு வாங்கியிருக்க. இல்லை, இன்னொரு தடவை இந்த மாதிரி களவாணித்தனம் பண்ணுன, கண்ணுக்குட்டி அவுத்து கண்ட இடத்துல முட்டை விட்டு முடியாது. உன் வாழ்க்கையில் இன்னும் ஓட்டே போடக்கூடாது. அம்மா
நாட்ராசா, மலரும் அகிலாவும் உள்ள தானே இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு கிளம்பியா? அகிலாவா பார்த்தேன், ஆனா மலர் உள்ள இருக்கிற மாதிரி தெரியலையேப்பா. என்னையா சொல்ற? ஆமாப்பா, நான் கூட 2 தடவை மலர் மலர்னு கூப்பிட்டேன், ஆளு வரல. சரி, நீங்க தான் ஓட்டு போட கூட்டிட்டு போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். நாங்க எதுவும் கூட்டு போலியா மாமா? நாங்க போகும்போது அந்த புள்ள வீட்டில் தானே இருந்துச்சு. மாப்பிள்ள, இந்தா ஃபோன் பண்ணி தங்கச்சி எங்க இருக்குன்னு கேளு. மலரு, மாமா. எங்கம்மா வெளியில போயிட்டு வரியா? ஆமா மாமா. எங்க தங்கச்சி போயிட்டு வர? ஓட்டு போட்டு வரியா? ஏம்மா, ஓட்டு போட போயிருந்தா காலையில அப்பா கூடவே போயிட்டு வந்திருக்கலாம்ல, நீ மட்டும் தனியா போயிட்டு வர? ஏத்தா, அந்த ரவுடி பைய வந்து மிரட்டிட்டு போனதுலேருந்து உன்னை தனியா எங்கேயும் போக வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏத்தா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா வெற்றியை கூட அனுப்பிச்சிருப்பேன்ல. என்னம்மா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? எங்கம்மா போயிட்டு வர? நான் அத்தையை பார்த்துட்டு வரேன் மாமா.